இந்த வார் ரூம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனமா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கே வார் ரூம்ங்கிற வார்த்தையே அண்ணாமலையுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தான் அறிமுகமாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே இங்கே வார் ரூம் இருக்குங்க, சின்னதோ பெருசோ அவங்கவுங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அண்ணாமலைக்கு கூடுதலாக இருந்துச்சு, கூடுதல் கவனிப்பு. அண்ணாமலைக்கு மட்டும் கூடுதல் கவனிப்பு. பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை விட இவரை கூடுதலாக கவனிக்கிறாங்க வார் ரூமில். அதை செட் பண்ணதே அண்ணாமலை தான் அப்படிங்கிறாங்களே. அஃப்கோர்ஸ் அவர் தான் செட் பண்ணார். ஆனால் அது ஏன் தவறுன்னு நினைக்கிறோம். இப்போது வார் ரூம் கல்ச்சருங்கிறது டிஜிட்டல் ஏரால எல்லா இடங்களிலும் இருக்குது. எல்லா கட்சிகளும் வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பேரையோ இல்லை சுனில் காலுங்குங்கிற பேரையோ அல்லது இப்போ ஜான ஆரோக்கியசாமிங்கிற பேரையோ இன்னைக்கு நம்ம எடுத்து ஒரு பொதுவெளியில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டலி நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அதிகம் உள்ள ஒரு மாநிலம். இங்கு எந்த கட்சிக்கு யார் வேலை பார்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஸோ சுனில் அப்படிங்கிற ஒரு நபர் யார் வந்து நமக்கு நாமேங்கிற ஒரு திட்டத்தை போட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதே சுனில் தான் 2021 எலெக்ஷன்ஸ்ல வந்து ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாரு. அதே சுனில் தான் 2021 ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒர்க் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு ஒர்க் பண்ணாரு. அதே சுனில் தான் இப்போ மறுபடியும் உதயநிதிக்கு ஒர்க் பண்றாரு. ஓகே, ஸோ ஒரே நபர் காலப்போக்கில் 4 அணிகளுக்கு வேறு வேறு தரப்பட்ட காலங்களில் அவர் வந்து ஒர்க் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி எல்லோருமே அவங்கவுங்களுக்கான ஒரு ஐடி விங்க அவங்கவுங்களுக்கான ஒரு வார் ரூமை வச்சிருக்காங்க. இப்போ இந்த வார் ரூம் பத்தி இவ்வளோ பேசுறோம்.